الله الرحمن الرحيم لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون من حاد الله ورسوله ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் அல்லாஹுவின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கும் மக்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் எதிர்ப்பவர்கள் மீது அன்பு செலுத்துவதை நபியே நீர் காண மாட்டீர். அத்தகையோர் அவர்களுடைய தந்தையராயினும் அல்லது அவர்களுடைய தனையர்களாயினும் அல்லது அவர்களுடைய சகோதரர்களாயினும் அல்லது அவர்களுடைய குடும்பத்தினராயினும் சரியே, அவர்களின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை நம்பிக்கையை பதித்து விட்டான். மேலும் தன் சார்பிலிருந்து ரூஹை வழங்கி அவர்களுக்கு வலிமை சேர்த்தான். மேலும் கீழே ஆறுகள் ஓடும் சுவனங்களில் அவன் அவர்களை புகச் செய்வான். அங்கே அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் அவர்களை கொண்டு திருப்தி அடைந்தான், அவர்களும் அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் அல்லாஹுவின் கட்சியினராவர். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவின் கட்சியினர்தாம் வெற்றி அடையக்கூடியவர்கள். அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சூரத்துல் முஜாதலா எனப்படும் 58வது அத்தியாயத்தின் 22வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியுள்ளினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. இந்த வசனம் இப்படி தொடங்குகிறது. லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல்யௌமில் ஆஹிர். அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்ப்பவர்கள் மீது அன்பு செலுத்துவதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அப்படிப்பட்ட தன்மை அவங்கள்ட்ட காணவே காணாது. அவங்கள்ட்ட நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. இந்த கேரக்டராக அவங்க இருக்க மாட்டாங்க. எந்த கேரக்டரு? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்ப்பவர்களை நேசிப்பது. யார்கிட்ட? அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இந்த குணம் காணப்படவே மாட்டாது. அதை உங்களால் பார்க்க முடியாது. அவர்கள் அப்படிப்பட்ட தன்மை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். இந்த வசனத்தில் 2 விஷயங்கள் குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. ஒன்று அடிப்படையான கொள்கை, 2வது அதற்கான நடைமுறை. இதை இப்படியும் சொல்லலாம். ஒரு தியரி சொல்லப்படுகிறது, அந்த தியரிக்கான ப்ராக்டிக்கலும் சொல்லப்படுகிறது. எப்பொழுதுமே அப்படித்தான். பள்ளிக்கூட பாடங்களில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை குறித்து ஒரு கொள்கை, ஒரு தியரி சொல்லப்படுகிறது என்று சொல்லும் பொழுது அந்த தியரியை சொல்லும் பொழுது சில நேரங்களில் புரியாமல் போகும். அதற்காக வேண்டித்தான் சொல்லப்பட்ட அந்த தியரிக்கு ஒரு ப்ராக்டிக்கல் வச்சுருப்பாங்க, ப்ராக்டிக்கல் கிளாஸ். அப்போ படித்த பாடத்தை அந்த ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு போய் கண்கூடாக பார்க்கிற பொழுது, நடைமுறையில் பார்க்கிற பொழுது
கொள்கையில் சொல்கிற சமயத்தில் புரியாவிட்டாலும் இந்த ப்ராக்டிக்கலை சொல்லும் பொழுது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இந்த வசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடிப்படையான கொள்கை சொல்லப்படுது, அந்த கொள்கைக்கான நடைமுறை இரண்டாவதாக சொல்லப்படுகிறது. அடிப்படை கொள்கை இதுதான், தியரி என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீதான நம்பிக்கை இருக்கிறதே, அதுவும் தீனினுடைய கடுமையான எதிரிகளின் மீதான நேசம் இருக்குதே, இந்த ரெண்டும் ஒன்றுக்கொன்று நேர் முரணான விஷயம். பைபோலார் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு துருவங்கள், தீன் மீதான நேசம், தீனுடைய எதிரிகளின் மீதான நேசம், ரெண்டும் என்டையர் டிஃப்ரெண்ட்டு, ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படாதது. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த ரெண்டும் ஒரே இடத்துல ஒன்று சேர்றது அப்படிங்கிறது எந்த வகையிலும் கற்பனை கூட செய்ய முடியாது. தீனுடைய நேசம் ஒரு ஆள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஆள்கிட்ட தீனுடைய எதிரியுடைய நேசம் இருக்காது, இருக்கக்கூடாது. ஒரு ஆள் ஒரே நேரத்தில் ஒரு ஆள்னால் தன்னுடைய நண்பனையும் தன்னுடைய எதிரியனையும் ஒரே மாதிரி நேசிக்க முடியாது. நேசிக்க முடியுமா? நண்பனை நேசிக்கிற மாதிரியே எதிரியை நேசிக்க முடியுமா? நண்பனை நேசிக்கிறான்னு சொன்னால் அவனால் எதிரியை நேசிக்க முடியாது. எதிரியை நேசிக்கிறான்னு சொன்னானாக்கா நண்பனை நேசிக்க முடியாது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரணான விஷயம், எதிரான விஷயம். அதே மாதிரி தான் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானும் ரசூலுல்லாஹ் மேலே ஒரு நேசம் வைத்திருக்கிறது இருக்கா இல்லையா, அந்த நேசமும் ஒரு இதயத்தில் இருக்கும் பொழுது இந்த அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடியவர்கள், இறை தூதரை வெறுக்கக்கூடியவர்கள் மீதான நேசம் அந்த இதயத்தில் இருக்காது, இருக்கக்கூடாது. அதனால் இங்கே சொல்லப்படுகிற கொள்கை என்னன்னு கேட்டால், ஒரு ஆள் மோமின் அப்படிங்கிறதுக்கு உரிமை கொள்கிறார், உரிமை வைக்கிறார். நானும் மோமின் தான், நானும் இந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று ஈமானுக்கு உரிமைவாதம் பேசுகிறார். அந்த மனுஷன் இஸ்லாத்தினுடைய பரம எதிரிகளோடு நேசத்தையும் வச்சிருக்கிற சமயத்தில், அந்த சமயத்திலையும் அவர்கிட்ட ஈமான் இருக்குதுன்னு நீங்கள் நம்பிடாதீங்க. ஒரு ஆள் ஈமானிய வாதத்தை எடுத்து வைக்கிறான், நானும் மோமின் தான் சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இஸ்லாத்தினுடைய அல்லாஹ்வுடைய எதிரிகளோடு கைகோர்க்கிறான். அப்போ இவன்கிட்ட ஈமான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவன் சொல்லக்கூடிய அந்த ஈமானிய வாதம் பொய்யானது. எங்கிட்டையும் ஈமான் இருக்கு, நானும் மோமின் தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஈமானிய உரிமைவாதம் இருக்க, அது பொய்யானது. அதே மாதிரி இஸ்லாத்தோடு, இஸ்லாத்துடைய எதிரிகளோடு ஒரே நேரத்தில் நட்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலைமையை குறித்து கொஞ்சம் யோசனை செஞ்சு பார்க்கணும். நான் யார் அப்படின்னு. இப்படிப்பட்டவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பாங்க. இஸ்லாத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், நானும் ஒரு முஸ்லீம் சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் இஸ்லாத்துடைய எதிரிகளோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் யோசித்து பார்க்கணும், நான் யார், உண்மையிலே மோமின் தானா இல்லை முனாஃபிக்கு தானா? மோமின் சொன்னானாக்கா இஸ்லாமிய எதிரிகளோடு கைகோர்க்கக்கூடாது, நட்பு வைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் யாராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த மனுஷங்க சிந்தித்து பார்க்கணும். நான் இனிமேல் மோமினாக இருக்க போகிறேன்னா அல்லது இந்த மாதிரி இஸ்லாமிய விரோதிகளோடு நட்பு வைத்து கொண்டு முனாஃபிக்காக மாற போகிறேனா என்று அந்த மாதிரியான மக்கள் யோசித்து பார்க்கணும். அந்த ஆளுடைய மனசுக்குள்ள கொஞ்சமாவது உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஒழுக்க கண்ணோட்டத்தில் முனாஃபிக்குத்தனம் அப்படிங்கக்கூடிய இந்த நயவஞ்சகம் இருக்கிறதே மனுஷனுக்கு ரொம்ப இழிவை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் அவன் யோசித்து பார்க்கணும், நாம் ஒரே நேரத்தில் 2 படகுல பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த மனுஷனாவது ஒரே நேரத்தில் 2 படகுல பயணம் போக முடியுமா? ஒன்று இருந்தால் இந்த படகுல இருக்கணும், இல்லைன்னா அந்த படகுல இருக்கணும். 2 படகுலையும் கால் வச்சுட்டு பயணம் போகிறவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்.
ஒரே நேரத்தில் ஒரு கால் ஒரு படகிலும் இன்னொரு கால் இன்னொரு படகிலும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒருவனால் கடல் பயணம் போக முடியுமா? அப்படி போனால் அவனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுதான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற கொள்கை. நீ அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் நேசிக்கக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக இருந்தால், இஸ்லாத்தினுடைய எதிரிகளோடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய எதிரிகளோடு, அல்லாஹ்வுக்கு எதிரிகளோடு நீ கைகோர்க்கக்கூடாது. ஒரே நேரத்தில் நீ இங்கேயும் அங்கேயும் பயணம் செய்ய முடியாது. இது இங்கே சொல்லப்படுகிற கொள்கை. இந்த ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த இறை நம்பிக்கை இருக்குதே, ஒரு மனுஷன்ட்ட ஒரு உறுதியான முடிவைத்தான் எதிர்பார்க்குது. உறுதியான முடிவு. இறை நம்பிக்கையாளனாகத்தான் நீ இருக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு. எந்த நேரத்திலும் அந்த ஈமானுக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி, அந்த ஈமானுக்கு பலவீனம் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒன்றையும் நீ செய்யக்கூடாது. எந்த ஒன்றோடும் நீ என்ன செய்யக்கூடாது? தோழமை கொள்ளக்கூடாது. இஸ்லாத்தோடு மோதக்கூடிய எல்லாவற்றின் உறவுகளையும் நீ பலி கொடுத்து தான் தீரணும். இங்கே சொல்லப்படுகிற கொள்கையினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டால், நீ முஸ்லீமாக இருந்தால் இஸ்லாமிய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய நட்பை முறித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவன் மீதான நம்பிக்கைக்காக வேண்டியும் மறுமையிலே வெற்றி பெறுவதற்காக வேண்டியும் இஸ்லாமிய எதிரிகள், பகைவர்கள், விரோதிகளோடு இருக்கக்கூடிய நட்பு துண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய தோழமையை முறித்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிடணும். ஒரு மனுஷனுக்கு இஸ்லாத்தோடு இருக்கக்கூடிய உறவை விட, அந்த உறவினுடைய வலிமையை விட, அந்த உறவினுடைய மீதான நேசத்தை விட வேறு ஒரு உறவு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஆள் அவருடைய பொய்யான ஈமான் வாதத்தை விட்டுறணும். நானும் ஒரு மோமின் தான் என்று சொல்வதை விட்டுவிட வேண்டும். இதுதான் அடிப்படையான கொள்கை. யாரு கூட தொடர்பு வைக்கக்கூடாது. யாரு கூடனா இஸ்லாத்தினுடைய விரோதி எனக்கும் விரோதி. அவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் மூலமாக தனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது என்றாலும் சரி, எப்பேற்பட்ட பயன்கள் கிடைக்கிறதாக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வினுடைய எதிரி, இஸ்லாத்தினுடைய எதிரி, ஷரியத்திற்கு எதிராக செயல்படுகிறான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவனுடைய தொடர்பை விடணும். ஆனால் இந்த கொள்கையை அல்லாஹ் இங்கே சொல்கிறதோடு நிறுத்திக்கல. அப்படி ஈமானிய வாதம் செய்பவர்களுக்கு முன்மாதிரி என்கிற வகையில், பிராக்டிக்கல் என்கிற வகையில் சில நிகழ்வுகளுடைய உண்மைகளையும் சுட்டி காட்டுகிறான். எப்படி சுட்டி காட்டுறான் தெரியுமா? வலவு கானு ஆபாஅஹும் வ அபுனாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். இப்படி இஸ்லாமிய விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்க்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, இவர்களும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் எதிர்ப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் முடிவு செஞ்சு கொண்ட ஷரியத்துக்கு புறம்பாக நடக்குவாங்கன்னு சொன்னால் இவங்க மக்களும் கிடையாது, பெற்றோரும் கிடையாது, கூடப்பிறப்பும் கிடையாது, குடும்பமும் கிடையாது. அதுதான் இங்கே அல்லாஹ் பிராக்டிக்கலாக சொல்ல வர்ற விஷயம். இஸ்லாமிய எதிரிகளோடு மோமின் கொண்டவன் கைகோர்க்க முடியாது. அது தன்னை பெற்றெடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, தாம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இனி குடும்பத்தினுடைய வேறு எந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி. இது இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாடமாக இருக்க வேண்டிய விஷயம். இந்த வகையில் அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயம், உண்மையும் நேர்மையும் இருக்கக்கூடிய ஒரு மோமின் இஸ்லாத்தினுடைய உறவுக்கு எதிரான எல்லா உறவுகளையும் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாடியும் அறுத்தறியணும். சஹாபாக்கள் அப்படித்தான் அறுத்தறிஞ்சாங்க. பத்ரு, உஹது மாதிரியான போர் சமயங்களில் அரபிகள் எல்லாருமே அதை பார்த்தாங்க. மற்ற அரபிகள், இஸ்லாத்துக்கு வராத அரபிகள் இந்த கொள்கைக்கு நடைமுறை உதாரணமாக இருந்த அந்த மோமின்களை குறித்து பார்த்தாங்க. பத்ரு, உஹது மாதிரியான சமயத்தில் இவர்கள் உண்மையில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள்,
அந்த நம்பிக்கைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பமாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உறவையெல்லாம் வெட்டி முறிச்சிருவாங்க அப்படிங்கிறத சஹாபாக்களை கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்த்தாங்க. உஹது பத்ர் மாதிரியான அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்துக்காக வேண்டி மட்டுமே நபித்தோழர்கள் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய சொந்த குலத்தவர்களோடும் நெருங்கிய சொந்தக்காரர்களுடையும் உறவு வச்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் அதே அல்லாஹ்வுக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டியும் தான் தன்னுடைய சொந்த குடும்பத்தை பகைத்து கொண்டார்கள். அந்த சொந்த குடும்பத்தினுடைய உறவுகளை எல்லாம் வெட்டி எறிந்தார்கள். அப்படி மோதிக்கிட்டு தான் சொந்த குடும்பத்தினர்களோடு மோதிக்கொண்டு தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தேச தியாகம் செஞ்சாங்க, தேசத்தை விட்டு போனாங்க. அபு உபைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தகப்பனாரையும், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த சகோதரனையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த மாமா ஆஸ் இப்னு ஹிஷாம் இப்னு முகைராவையும் கொல்ல வேண்டி வந்துச்சு. முஸ்லிம்களாக இருந்தவர்கள் தங்களுடைய கையினாலேயே கொன்னாங்க. யாரை? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரிகளாக இருந்தவர்களை, இஸ்லாமிய பகைவர்களை தங்களுடைய சொந்த கையினாலேயே வெட்டி வீழ்த்தினாங்க. யார்? அபூ உபைதா தன் கையினால் தன் தகப்பனாரை வெட்டினார். அதை அவங்க பார்த்தாங்க. சொந்த தகப்பனையே ஒரு மகன் வெட்டுறான்னு சொன்னால் என்ன காரணம்? சொத்து தரலைங்கிறதுக்காக வேண்டி அல்ல, அல்லது அவர் தனக்கு வேறு ஏதேனும் துரோகம் செஞ்சுட்டாருங்கிறதுக்காக வேண்டி இல்லை. தன்னுடைய தகப்பனாகவே இருந்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய எதிரி, அந்த ஆள் இஸ்லாத்தினுடைய எதிரி. அதனால் அந்த ஆளுடைய உறவு தேவையில்லை. முஸ்அப் இப்னு உமைர் தன்னுடைய சொந்த சகோதரனையே புறக்கணித்தார். அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த மகன் அப்துர் ரஹ்மானுடைய கழுத்தையும் வெட்டி துண்டாக்குறதுக்கு முன் வந்தார். இதை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அப்படி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய தகப்பனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார், என்னுடைய தந்தை அபூபக்கர் அவர்களே, பத்ர் யுத்தத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க, நானும் கலந்துக்கிட்டேன். அந்த மாதிரி சமயத்தில் யுத்தம் மும்முரமாக நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த யுத்தத்தினுடைய மோதல்களில் என்னுடைய வாளுக்கு நேராக உங்கள் கழுத்து வந்துச்சு. என்னுடைய வாளுக்கு நேராக அந்த மோதல் சமயத்தில் உங்கள் கழுத்து வந்துச்சு. என்னுடைய தகப்பங்கிறனால உங்களை நான் வெட்டாமல் விட்டுட்டேன். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என் அருமை மகனே அப்துர் ரஹ்மான், இன்னைக்கு நீ முஸ்லீம் ஆயிட்ட. அந்த சமயத்தில் உன் வாளுக்கு நேராக ஏன் கழுத்து வந்த மாதிரி என் வாளுக்கு நேராக உன் கழுத்து வந்துருச்சுனாக்கா வெட்டி தள்ளியிருப்பேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது. அப்போ கொள்கையின் அடிப்படையில் தான் உறவும் நேசமும் பாசமும் பந்தமும். அந்த கொள்கைக்கு எதிராக இருப்பார்கள் என்று சொன்னால் அது பெற்ற மக்களாகவே இருந்தாலும் சரி, அவர்கள் பகைத்து கொள்ளப்பட வேண்டியவர்கள், விரோதிகள். இப்படித்தான் இருந்துச்சு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உத்பா ஷைபா, வலீத் இப்னு உத்பா, இவங்களெல்லாம் தங்களுடைய சொந்தக்காரர்களாக இருந்தும் வெற்றி கொண்டார்கள். இந்த கொல்லப்பட்ட இவர்கள் எல்லோருமே கொன்றவர்களுடைய நெருங்கிய சொந்தக்காரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி பத்ர் யுத்தத்தில் போர் கைதிகளை குறித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு கருத்து இப்படி இருந்துச்சு, இந்த பத்ர் யுத்தத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை எல்லாம் கொன்றணும். அது யார் கொல்லணும் தெரியுமா? நம்மில் ஒவ்வொருவரும் அவங்கவங்க சொந்தக்காரங்களை கொல்லணும். எனக்கு யார் சொந்தக்காரனாக இஸ்லாமிய எதிரியாக வந்தானோ அவனை நான் எங்கையால் கொல்லணும். இந்த கைதிகள் எல்லாம் இஸ்லாமிய விரோதிகள், அல்லாஹ்வுடைய பகைவர்கள், அவங்கள அவங்கவங்க சொந்தக்காரங்களை கொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்க. பத்ர் போரில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட பிறந்த சகோதரன் அபுல் அசீஸை ஒரு அன்சாரி தோழர் கைத்தால் கட்டி போட்டிருந்தார். முஸ்அப் இப்னு உமைர் நமக்கு தெரியும் யாருன்னு. மக்காவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தினுடைய மகன்களில் ஒரு ஆள். அவரை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய பழைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயந்தரம் ஒரு ட்ரெஸ்ஸு. காலையில் யூஸ் பண்ணின சாப்பாட்டு தட்டை சாயந்தரம் யூஸ் பண்ண மாட்டார். ஒரு நேரத்துக்கு ஒரு தட்டில் சாப்பிட்ட ஆசாமி.
ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும், அடுத்த ட்ரெஸ்ஸை அடுத்த தடவை போட மாட்டார். ஒவ்வொரு நேரத்துக்கும் புது புது ட்ரெஸ்ஸாக போட்ட ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர். அவர் இஸ்லாத்துக்கு எல்லாத்தையும் துறந்துட்டு வந்துட்டார். வந்த பிறகு பத்ர் போரில் இந்த முஸப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொந்த சகோதரன், கூட பிறந்த சகோதரன் அபுல் அசீஸ் அப்படிங்கிறவரை ஒரு அன்சாரி தோழர் கட்டி போட்டார். முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை பார்த்த சமயத்தில் அதை பார்த்து சொல்வார், நல்ல இறுக்கி கட்டுங்க அந்த ஆளை. இவனுடைய தாய் மக்காவில் மிகப்பெரிய பணக்காரி, அதனால் இவனை விடுவிக்கிறதுக்காக வேண்டி அந்த அம்மா நிறைய பிணைய தொகையை கொடுக்கும். தப்பிச்சு போகாமல் நல்லா கட்டி போடுங்க. தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னால் இவங்க அம்மாட்டிருந்து, அந்த பணக்காரியான அம்மாட்டிருந்து இந்த கைதிக்கான பிணை தொகையை நம்மளால் வாங்க முடியாது, இவனுக்கு நல்ல காசு கிடைக்கும், நல்லா கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் அபுல் அசீஸ் சொல்லுவார், நீ என்னுடைய சகோதரனாக இருந்து இப்படி சொல்கிறியே, உனக்கு எனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு உனக்கு தெரியலையா? நான் உன் கூட பிறந்தவன் இல்லையா? அப்படி இருந்தும் என்னை இப்படி கட்டி போட சொல்கிறியே அப்படின்னு சொல்லுகிற பொழுது முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார், தூனக்க வஹுவ அஹி, நீ அல்ல என் சகோதரன், உன்னை யார் கட்டி போட்டுட்டு இருக்கிறாரோ அந்த ஆள் தான் என்னுடைய சகோதரன். சொல்ல வர்ற விஷயம் என்னது? கொள்கையின் அடிப்படையில் தான் எனக்கு உறவு, கூட பிறந்ததன் அடிப்படையில் உறவு இல்லை. இந்த ஒரு நிலைப்பாட்டை எல்லா அரபிகளும் நேருக்கு நேர் கண்ணுக்கு கண்ணாக பார்த்தார்கள். ஒரு உண்மையான ஈமான் இஸ்லாமிய எதிரிகளோடு கைகோர்க்க மாட்டான், அவர்களோடு உறவு பாராட்ட மாட்டான், அவங்க யாராக இருந்தாலும் சரி. இதே பத்ர் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு மருமகன் உறவாக இருந்த அபுல் ஆஸ் அப்படிங்கிறவர் கைகள் கட்டப்பட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டார். அவர்கிட்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வகையான சலுகையும் காட்டலை, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை. மருமகங்கிறதுக்காக வேண்டி மருமகனாகவே இருந்துட்டு போட்டோம், மருமகன் உறவு முறை. ஆனாலும் அவன் அல்லாஹ்வுடைய எதிரி, இஸ்லாத்தினுடைய எதிரி. தனிப்பட்ட முறையில் ரசூல்லாவுக்கு எதிரி அல்ல, சஹாபாக்களுக்கு எதிரி அல்ல, இறைவனுக்கு எதிரியானவர்கள். அதனாலேயே அவர்களை ஒதுக்கி வைச்சாங்க. இந்த வகையில் ஒரு களங்கமில்லாத முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு அவருடைய உறவு எந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறத மக்கள் நடைமுறையில் ப்ராக்டிக்கலாகவே பார்த்தாங்க. யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நம்முடைய சொந்த உறவுகளில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக செயல்படுபவர்கள் இருப்பார்கள். ஒருத்தன் வட்டி வாங்கிட்டு இருப்பான், அவனை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகிறது? அவன் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராயிட்டவன். அப்படித்தான் வட்டி வாங்கக்கூடியவனை பற்றி இஸ்லாம் சொல்லுது. ஷரியத்தை அப்பட்டமாக மீறுறான். என்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்கிற வழி எனக்கு வேண்டாம், இந்த உலகம் சொல்லக்கூடிய வழிமுறை எனக்கு போதும் என்று சொல்லி அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ஷரியத்தையும் காலில் போட்டு மிதிக்கிறான். நம்ம குடும்பத்தில் வட்டியோடு தொடர்பு வச்சிருக்கக்கூடிய ஒருவன். நாம் என்ன செய்வோம்? இந்த சஹாபாக்கள் மாதிரி நேருக்கு நேராக மூஞ்சிக்கு நேராக நின்று சொல்லி, நீ அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிற, ஷரியத்தை அப்பட்டமாக மீறுற, அல்லாஹ்வுடைய கட்டளை குர்ஆனில் இப்படித்தான் இருக்குது வட்டி வாங்குறவனை பற்றி, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் புரிகிறதுக்கு தயாரானவனாக்கும் நீ, அதனால் இனிமேல் நீ எந்த விஷயத்துக்கு என்னை கூப்பிட வராத, நானும் உன்னை எதுக்கும் கூப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கிறோமா? இல்லை. அப்படி சொன்னால் என்ன நடக்கும்? சில பேர் சொல்லுவான், என்ன சொல்லுவான்? அப்பட்டமாக உறவை முறிக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மனுஷன் இந்த கடினமான நடைமுறையை மேற்கொள்கிற சமயத்தில் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய உறவுகளெல்லாம் என்னை இஸ்லாமிய விரோதியாக இருப்பதன் காரணமாக என்னை புறக்கணிக்கிறாங்க, சொந்தத்திலிருந்து வெட்டுறாங்க, நான் இந்த பலாய் முசீபத்து வட்டியை விட்டுறேங்கிற முடிவுக்கு வரலாம். நாம் அவனோடு காம்ப்ரமைஸ் பண்ணுறனால தான் தொடர்ந்து அவன் என்ன செய்கிறான்? வட்டியில் இருக்கிறான். ஒரு வகையில் அந்த மாதிரி மனிதர்களுக்கு நான் உதாரணத்துக்கு தான் வட்டியோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய சொன்னேன். சில பேர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் இருப்பார்கள். சில பேர்கள் இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய அப்பட்டமான தவறான கள்ள உறவுகளிலே இருந்து கொண்டிருப்பார்கள். எத்தனையோ பேர் இருப்பாங்க நம்முடைய நட்பு வட்டாரத்தில், நம்முடைய உறவுகளில் இருக்கலாம் இஸ்லாத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள். திருமண மாதிரியான நிகழ்வுகளில் அப்பட்டமாக ஷரியத்தை மீறக்கூடியவர்கள் இருப்பாங்க. நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சோத்துக்காக வேண்டி அங்கெல்லாம் போய் நிற்கிறோம்.
என்ன பேரில் நிற்கிறோம்? உறவு. நான் கல்யாணத்துக்கு போகலைன்னாக்கா அந்த ஆள் என்னை தப்பாக நினச்சிருவார். நாம தான் அந்த ஆளை தப்பாக நினைக்கணும். இஸ்லாத்திற்கு விரோதமாக அப்பட்டமான அனாச்சாரங்களை வைத்துக்கொண்டு ஒரு மனுஷன் பணத்திமிரு பண கொழுப்பின் காரணமாக ஒரு திருமணத்தை நடத்துகிறான்னு சொன்னால், அப்படி நடத்துறதுக்காக வேண்டி அவன் மீது கோபப்பட வேண்டியவர்கள் நாம தான். அந்த ஆள் நம்ம மேலே கோவிச்சிருவார், அதனால் போய் அட்டன் பண்ணிட்டு வருவோம். நான் சோத்துக்காக போகலை, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக போனேன், உறவுக்காக வேண்டி போனேன். இந்த மாதிரி இடங்களுக்கு போகிற பொழுது உறவை பேணுகிற நன்மை கிடைப்பதை விட ஒரு பாவத்திற்கு துணை போகக்கூடிய தீமை தான் வந்து சேரும். உறவை பேணுறதுக்குண்டான கூலி கிடைக்காது. ஒரு பிதுஅத்துக்கு, ஒரு இஸ்லாமிய அனாச்சாரத்துக்கு, ஒரு இஸ்லாமிய ஷரியத்திற்கு மீறின குற்றத்திற்கு துணையாக இருந்த பாவம் தான் வந்து சேரும். பக்கபலமாக இருந்தது, சப்போர்ட்டிவாக இருந்தது, மாரல் சப்போர்ட். ஒரு செய்தியை நாம் புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை கொண்டு வருகிற சமயத்தில் கேட்பது பழக்கம். என்ன கேட்பாங்க? மௌத்தா போன இந்த மனுஷன் ஏதாவது கடனை விட்டுட்டு மௌத்தா போயிருக்கிறாரா? ஆமாம், கடனை விட்டுட்டு மௌத்தா போயிருக்கிறாரு என்று பதில் சொல்லப்பட்டால் சரி, அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுட்டு போயிருக்கிறாரா? இல்லை, அந்த மாதிரியெல்லாம் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த மனுஷனுக்கு நான் தொலை வைக்க மாட்டேன், வேணும்னா நீங்கள் தொலை வச்சுக்குங்க. கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? ஏன் ரசூல் அப்படி செஞ்சாங்க? ஒரு சமூக குற்றத்திற்கு நாம் மாரல் சப்போர்ட்டாக இருக்க மாட்டோம். அந்த ஆளுக்கு தொலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் தொலை வச்சுக்குங்க. ஒரு மோமினுக்கு செய்ய வேண்டிய வேலையை கடமை செஞ்சு தான் ஆகணும். ஒரு ஜனாசாவுக்கு இன்னொரு மோமினாக இருக்கக்கூடியவன் செய்ய வேண்டிய கடமைகள் அது வருது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதிரி சமுதாயத்திற்கு பொறுப்பான இடத்துல இருந்து வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள், சீர்திருத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், சமுதாய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான ஒரு அந்த ஆள் வாங்கின கடனுக்கு ரசூலுல்லாவுக்கு என்ன தொழு வச்சுட்டு போயிருக்கலாமல்ல? அவர் செஞ்ச குற்றத்திற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு மாரல் சப்போர்ட்டராக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் தொலை வைக்கலை, வேணுமானால் நீங்கள் தொலை வச்சுக்கங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஏதோ ஒரு மனுஷன் செஞ்ச தவறுக்கு ரசூல்லா வந்து தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லும் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க? ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்கு சமுதாயத்தில் முக்கியமான போஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் மாரல் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பாவம் செஞ்சாலும் சொசைட்டியில் எல்லாருக்கும் அங்கீகாரம் கிடைக்குதில்ல. இது நடைமுறையிலும் நடந்திருக்கு. நம்முடைய பகுதியிலேயே பெருங்கொண்ட பணக்காரர் ஒருவர் ஹராமான சம்பாத்தியத்தில் இருந்தார். அப்போ ஒரு ஆலிம்ஸா அவர்கிட்ட போய் சொன்னார், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹராமு, அதனால் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய விருந்துக்கு நான் வரமாட்டேன், என்னை கூப்பிடாதீங்க, கூப்பிட்டீங்க நான் என்னை எதிர்பார்க்காதீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவர் திருப்பி கேட்டது என்ன தெரியுமா? நீ ஒருத்தன் தான் ஆலிம்ஸாவா? என்கிட்ட எத்தனை ஆலிம்ஸா வந்து காசு வாங்கிட்டு போயிருக்கான் தெரியுமா? பெருநாளுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு நான் பெருநாள் காசு கொடுத்துருக்கேன் தெரியுமா? அப்போ அவங்க யாருமே பேசலையே, நீ மட்டும்தான் ஆலிம்ஸாவா? இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா எங்கட காசு வாங்கின ஆலிம்ஸாவும் அதை சொல்லியிருக்கணும். யாருமே சொல்லலையே, நீ மட்டும்தானே சொல்கிற அப்படின்னு திருப்பி கேட்டார். இதைத்தான் சொல்ல வருகிற செய்தி. சமுதாயத்தில் ஒருவர் செய்யக்கூடிய தவறுக்கு ஒரு மறைமுகமான அங்கீகாரம் அவரோடு கைகோர்ப்பதன் மூலமாக. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவன் அநியாயக்காரன் என்று தெரிந்திருந்தும் அவனுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக வேண்டி அவனோடு போய்ட்டு சேர்ந்தால் அவன் இஸ்லாம் என்கிற கட்டிடத்தை இடிச்சிட்டான், இஸ்லாம் என்கிற கட்டிடத்தை இடிப்பதற்கு துணை போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா தெரியுது, இஸ்லாமிய விரோதி, பகைவன், முஸ்லீம் தான், ஆனாலும் ஷரியத்துக்கு புறமாக நடக்கிறான். ஆனால் பெரிய மனுஷன், பணக்காரன், பதவியில் இருக்கிற ஆள் என்கிற காரணத்திற்காக வேண்டி அவரோடு ஒரு சுகபத்தை, ஒரு தோழமையை ஏற்படுத்தி கொண்டால் அது இஸ்லாம் என்கிற கட்டிடத்தை இடிப்பதற்கு சமம். ஹதீஸில் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த செய்தி சொல்லப்படுகிற விஷயம் அதுதான். இப்பொழுது இந்த வசனத்தினுடைய முதல் பகுதிக்கு மட்டுமே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பகுதி, அப்படி வாழக்கூடிய அந்த கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து தான் அடுத்து சொல்லப்படுகிறது. வசனம் பெரிதாக இருந்தாலும் செய்தி சுருங்கியது. மீண்டும் பாருங்கள், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி, அல்லாவின் மீதும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஒருபோதும் உங்களால் இப்படி பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியாது? யுவாத்தூன மன் ஹாதல்லாஹ வரசூலஹு,
அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யார் எதிர்க்கிறார்களோ, அவன் தந்திருக்கக்கூடிய ஷரியத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை நேசிப்பவர்களாக இவர்களை காண முடியாது. வலவு காணு ஆபா அகும், அப்படி இறைவனுடைய விரோதிகளாக இருப்பவர்கள் அவருடைய பெற்றோராக இருந்தாலும் சரி, அவ் அபுனாகும் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவ் இஹ்வானகும் சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவ் அஷீரத்தகும் அல்லது அவருடைய குடும்பத்தினர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான இஸ்லாமிய விரோதிகளை, இறைமார்க்கத்துடைய விரோதிகளை நேசிக்கக்கூடியவர்களாக மோமின்களை உங்களால் பார்க்கவே முடியாது. அந்த கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது என்று அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்லிட்டு, உலாய்க்க கத்தபஃபி குலூபிஹிமுல் ஈமான், இவருடைய இதயத்தில் அல்லாஹ் ஈமானை பதித்து விட்டான். இவங்க தான் கொள்கை குன்றுகள், இவர்கள் தான் உறுதியான ஈமான் கொண்டவர்கள். காற்றில் அங்குமிங்கும் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நெருப்பை போல எந்த நேரத்திலும் அணைஞ்சு போகிற மாதிரியான பலவீனமான ஈமான் கொண்டவர்கள் அல்ல. ஒன்று, இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையில் முதலாவது விஷயம் உறுதியான ஈமான். வஐயதஹும் பிரூஹிம் மின்ஹு, தன் தரப்பிலிருந்து ரூஹின் மூலமாக இவர்களை வலிமைப்படுத்துகிறான். 2, வயுதுகிலுகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹத்திகள் அன்ஹார், ஆறுகள் ஓடக்கூடிய சுவனங்களில் இவர்களை நுழைய வைக்கிறான். 3, ஹாலிதீன ஃபீஹா, அதில் டெம்பரவரியெல்லாம் இல்லை, நிரந்தரமாக இருப்பாங்க. 4, அடுத்து ரலியல்லாஹு அன்ஹும், இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். 5, வரலு அன்ஹு, இவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த உறவு வேண்டான்னு வச்சனால அல்லாஹ்வுடைய உறவுகளை பலமாயிடுறாங்க. உலாய்க்க ஹிஸ்புல்லா, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கட்சிக்காரங்க. தெரிஞ்சுக்குங்க, இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய கட்சிக்காரங்க தான் வெற்றி பெறுவாங்க. இந்த கேள்வி என்னன்னா, சொந்த குடும்பம் இறை விரோதிகளாக ஷரியத்துக்கு புறம்பாக நடந்தாலும் சொந்தக்காரங்க வேணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இஸ்லாமிய விரோதிகளாக போகிறோமா, இல்லை அவர்களை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய கட்சிக்காரராக ஆக போகிறோமாங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இந்த வசனம் சொல்லக்கூடிய பாடமும் அதுதான். அந்த பாடத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.